ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் வழங்கும் சிறுகதைகள் நேரம். பாட்டு பாடிய கழுதை. ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கழுதைய வளர்ந்து வந்தார். அந்த கழுதைக்கு எப்பவும் சட்டி நிறைய உணவு வைப்பாரு அந்த வியாபாரி. என்னதான் உணவு கிடைச்சாலும் அந்த கழுதைக்கு பசி அடங்காது. அதனால ராத்திரி பக்கத்து வயலுக்கு நடந்து போய் அங்கே இருக்கிற விவசாய பொருட்களை எல்லாம் தின்று தன் பசியை போக்கிக்கும். தினமும் இதே மாதிரி வயலுக்கு போன கழுதையை பக்கத்து காட்டுல வாழற நரி பார்த்துச்சு. கழுதை நண்பரே, ஏன் தினமும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுறீங்க? பக்கத்துல ஒரு வெள்ளரி தோட்டம் இருக்கிறது. அதை நான் காட்டுறேன். அந்த தோட்டத்துல பெரிய பெரிய வெள்ளரிக்காய்க எல்லாம் இருக்கு. நம்ம 2 பேரும் போய் அங்க இருக்கிற வெள்ளரி காய்களை வயிறு முட்ட சாப்பிடலாமுன்னு கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நரியோட்ட சேர்ந்து அந்த வெள்ளரி தோட்டத்துக்கு போச்சு. அந்த கழுதை நிறைய வெள்ளரி காய்களை வயிறு முட்ட தின்னுச்சு. பின்பு அந்த கழுதை அந்த நரிய பார்த்து, நரியாரே நரியாரே, வயிறு நிறைஞ்ச இந்த சந்தோஷத்துல எனக்கு இப்ப பாட்டு பாடணும்னு தோணுது. பாட்டு பாடவா என கேட்டது. அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நரி, ஐயோ ஓண்டாம் கழுதையாரே, நீ பாடுனா என் அடி வயிறெல்லாம் கலக்கும், தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன், நீ பாடாதே என்று சொல்லுச்சு. அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காத கழுதை உடனே பாடத் தொடங்கிருச்சு. அந்த கழுதையோட சத்தத்தை கேட்ட வெள்ளரி தோட்ட முதலாளி வேகமா ஓடிவந்து அந்த கழுதையையும் நரியையும் கட்டையால் அடிச்சாரு. அந்த கழுதையும் நரியும் அலறியடித்து ஓடின. இந்த பதிவை கண்டு களித்த அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.